ஹாய். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் குவைட்லேருந்து இந்தியா வந்தேன்ட்டு. குவைட் ஏர்போர்ட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். வேணுங்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வர சொல்லியிருந்தாங்க இல்லையா, 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போயும் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ உள்ள டேரெக்டாக டெர்மினல்குள்ளே போகணும் அப்படின்னா கார் வந்து கிட்டத்தட்ட கார் கியூவே 2 ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். அதனால நாங்கள் கார் பார்க்கிங்கில் விட்டுட்டு நாங்கள் பாத்வேல வந்துட்டோம். அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதேமாரி நீங்கள் செக்இன் பண்ணும்போது தயவுசெய்து முன்னாடியே போயிடுங்க, இல்லைனா அவ்வளோ க்யூவில் மாட்டிப்பீங்க. எங்களுக்கு ஆன்லைன் செக்கிங் காட்டுனுச்சு. ஆன்லைன் செக்கிங் பண்ணும்போதே நாங்கள் 1 ஹவர் வெயிட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் யாருக்காவது ஆன்லைன் செக்கிங் காட்டுனுச்சு, நீங்கள் இந்தியா போகிறீங்க ஆன்லைன் செக்கிங் காட்டுனுச்சுன்னா முன்னாடியே ஆன்லைன் செக்கிங் பண்ணிவிடுங்க. அது எப்படி பண்ணணும் என்னங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஃபைனலி வந்து ஃப்ளைட் எடுத்து ஃப்ளைட்டுக்கும் போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் எப்படி ஆன்லைன் செக்கிங் பண்ணேன், அடுத்து நான் எங்கே போனேன் அப்படிங்கிற வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.